இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனம். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளுமே. இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு ராஜா கிடையாது, அதாவது ஒரு தலைவன் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அது எப்படி செய்யுமா, ஒற்றுமையாக தான் எல்லா இடங்களுக்கும் என்ன செய்யுமா, புறப்பட்டு என்ன செய்யுமா போகும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, தன்னை வழிநடத்த ஒரு தலைவன் இல்லாவிட்டாலும் தன் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு என்ன செய்து அமைத்து கொண்டு அது என்ன செய்து செல்றதை பார்க்குறோம். தனியாக எங்கேயுமே போகாது, தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு அதுக்கு என்ன செஞ்சது வைத்து கொண்டதை பார்க்குறோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை ஒழுங்கை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், அமைத்து வைத்திருக்கிறார். எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா நம்ம கையில் ஒரு வேத புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுபடி தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பாருங்கள், அது மட்டும் இல்லை, அது ஒற்றுமையாக எல்லா இடத்துக்கும் செல்றதை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயதில் படிக்கும்போது ஒரு வேடிக்கையான கதை. 4 மாடு இருக்கும், சேர்ந்து மேயும் போது ஒரு சிங்கம் என்ன செய்யும், அதை போய் அதை சாப்பிட போகும்போது 4 மாடுகளும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முட்டி தள்ளி விட்டுரும். அந்த சிங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நரி தந்திரமாக அந்த மாடுகள்கிட்ட பேசி தனித்தனியாக அதை பிரித்து விடும்போது இந்த சிங்கம் ஈஸியாக ஒவ்வொரு மாட்டையும் என்ன செஞ்சிடும், அடித்து கொண்டு போட்டுரும். அதான் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு அப்படின்னு இந்த கதை என்ன செஞ்சுருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ ஒற்றுமையாக இருந்தனால அது ஒரு பாதுகாப்பாக என்ன செஞ்சது, காணப்பட்டதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஐக்கியம் காணப்படணும். நம்ம தேவ பிள்ளைகளோட நல்ல ஒரு ஐக்கியத்தை காணப்படணும். நம்ம குடும்பத்தோடு நல்ல ஒரு ஐக்கியம் என்ன செய்யணும், காணப்படணும். பாருங்கள், இளையகுமாரன் அந்த கட்டுப்பாட்டை மீறி அவன் புறப்பட்டனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் நிறையவற்றை இழந்து போனால், ரொம்ப என்ன செஞ்சால் கஷ்டப்பட்டதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். குடும்பத்தோடையே ஒற்றுமையாக சமாதானமாக அவன் வாழ்ந்திருந்தான். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தையும் அவன் என்ன செஞ்சுருக்க மாட்டான், இழந்திருக்க மாட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடை நம்ம அமைத்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் நம்ம ஐக்கியம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வராமல் நம்ம சரியான பாதையில் என்ன செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும். இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டை நம்ம வாழ்க்கையில் வேதத்தின்படி அமைத்து கொண்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும், சரியான வழியில் ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துகிறவர். அது மட்டும் இல்லை, நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வெட்டுக்கிளியில் நூலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை நாங்கள் அற்பமாய் நினைக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.